எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். பாவங்கள் நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விடாது. பாவங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு மதில் சுவர் மாதிரி தடையா நின்று கொண்டிருக்கும். ஆண்டவர் பரிசுத்தமான தேவன். அவர் பாவத்தை பார்க்க மாட்டார். நம்ம பாவம் பண்ணிட்டு போய் அவரோட சந்நிதியில் நின்னா அவர் திரும்பி பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரல்ல. இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக அந்த மதில் சுவர் இல்லாதபடிக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. உங்கள் பாவங்கள் நீங்கள் எந்த சூழலில் பண்ணியிருந்தாலும் சரி, தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அவர் மன்னிப்பார். நீங்கள் மன்னிச்சிருங்க ஆண்டவரே நீங்கள் கேளுங்க. உங்களுடைய நீதி அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஆண்டவரே, உமது நாமத்தின் நிமித்தம், உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம், உங்களுடைய கிருபையின் நிமித்தம் என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். எரேமியா கேட்டிருப்பாரு, எங்களை அருவருக்காதிரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. எவ்வளோ உணர்வுள்ள ஒரு இருதயம் அவருக்கு இருந்திருக்குல்ல. ஆண்டவரை எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் அப்படி கேட்டிருப்பாரு. இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். திரும்பவும் இந்த பாவத்துக்கு நான் போகக்கூடாது ஆண்டவரே, அந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க உங்க பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக தடையெல்லாம் உடைத்து போட்டு அவர் உங்களை பரிசுத்தமாக்கி உங்க பக்கம் திரும்புவார், உங்களை ரட்சிப்பார், உங்களை விடுவிப்பார்.